உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரை, ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பங்கள் நிறைகின்றன. என் நிலை மாற ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீர்தானையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பிசாசு பிடித்து குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருந்தபோது மனிதர்கள் கை சூம்பின ஒரு மனிதனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். தேவன் அவனை சொஸ்தமாக்கினார். அதற்கு பின்பு கண் பார்வை இல்லாதவனும் ஊமையும் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனையும் அவரிடத்திலே விசுவாசத்தோடு கொண்டு வந்தார்கள். பாவ மனுஷன் சாத்தானுடைய சாமர்த்தியத்திற்கு கீழ்பட்டிருக்கிறான். அவனுடைய அடிமைத்தனத்திலே மனுஷன் தேவ ஞானத்தையும் இன்னும் தேவனை மறுதலிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய கிருபாசனத்தின் அண்டையிலே வர முடியாதவனாயிருக்கிறான். பாவமும் சாத்தானும் மனுஷனுடைய விசுவாச கண்களை மூடிவிடுகிறார்கள். இன்னும் மனுஷனுடைய உதடுகளை ஜபத்திலிருந்து தூரப்படுத்துகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த குருடனை விசுவாசத்தோடு கொண்டு வந்தார்கள். தேவன் அவர்கள் விசுவாசத்தை கண்டு அந்த மனிதனை சொஸ்தப்படுத்தினார். இன்றைக்கும் எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுகிறான். இன்னும் தேவாதி தேவனுடைய சமூகத்திலே அவன் சரணடைகிறான். சிலுவையில் பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தினாலே நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக தேவனிடத்தில் இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.